வணக்கம் மக்களே. பெண்களுக்கு உரிமை தொகை ரூபாய் 1000 கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண்களுக்கு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 7000 உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மத்திய அரசோட ஒரு சூப்பர் திட்டம் தான். அதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க அண்ட் நீங்களும் எப்படி அப்ளை பண்ணி அதை வாங்க முடியும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு மக்கள் நலனுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பெண்களின் நிதி தன்னம்பிக்கைக்கு பல திட்டங்கள் உள்ளன. அந்த வகையில் பெண்களுக்கான மற்றொரு புதிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது. இது பெண்களுக்கு வேலை செய்ய கற்றுக் கொடுக்கும் போது அவர்களுக்கு உதவித்தொகையும் வழங்குகிறது. பெண்களுக்கு மாதம் 7000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் மத்திய அரசின் திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு நிதி உதவி அளிக்கும் நோக்கத்தில் புதிய திட்டத்தை அரசு கொண்டு வந்துள்ளது. அதுதான் பீமா சகி யோஜனா. இந்த திட்டத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் பொதுத்துறை நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதையும் அவர்களை தன்னம்பிக்கையுடன் உருவாக்குவதையும் அவர்களின் நிதி விழிப்புணர்வை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. பெண்களை பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக மாற்றும் திட்டங்களில் இதுவும் ஒன்று. LIC வழங்கும் பீமா சகி என்பது 3 வருட உதவித்தொகை காலத்துடன் கூடிய பெண்களுக்கான பிரத்யோக உதவித்தொகை திட்டமாகும். இத்திட்டத்தின் நோக்கம் வேலை வாய்ப்பு வழங்குவதும் நிதி ரீதியாக நிலையானதாக மாற்றுவதும் ஆகும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். பெண்களாக இருக்க வேண்டும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 18 முதல் 70 வயது வரை இருக்க வேண்டும், LIC முகவர்களாக பயிற்சி, கிராமப்புற வேலைகள். LIC வழங்கும் இந்த திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பின்வரும் ஆவணங்களும் விண்ணப்ப படிவத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். முதலாவது வயது சான்று, சுய சான்றளிக்கப்பட்ட நகல். இரண்டாவது முகவரி சான்று, சுய சான்றளிக்கப்பட்ட நகல். மூன்றாவது கல்வி தகுதி சான்றிதழ், சுய சான்றளிக்கப்பட்ட நகல். நான்காவது சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். ஸோ இதற்கு விண்ணப்பம் செய்யறதுக்கு உங்களுக்கு 4 வகையான ஆவணங்கள் தேவைப்படுது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயது சான்று, முகவரி சான்று, கல்வி தகுதி சான்றிதழ், சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அதாவது உங்களோட ஃபோட்டோ. இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். அண்ட் விண்ணப்பம் செய்கிறவங்க பெண்களாக இருக்க வேண்டும். அண்ட் வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க. 18 வயதுலேருந்து 70 வயது வரை இருக்கவங்க தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சியும் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.